அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் நமஸ்கார். நான் சிவம் சிங்கல், ஏக்ரி ட்ரெய்னர். மீண்டும் ஒரு முறை உங்களை அனைவரையும் வேஸ்டேஜ் ஏக்ரி வழங்கும் கிருஷி ஞானம் என்ற நிகழ்ச்சியின் 16வது எபிசோடில் வரவேற்கிறேன். நாங்கள் கடந்த எபிசோட்களில் உங்களுடன் பகிர்ந்த தகவல்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் இன்று மீண்டும் ஒரு சிறப்பு தலைப்பை பற்றி நாம் விவாதிக்கப் போகிறோம். இந்த தலைப்பு தான் மண் ஆரோக்கியம். பொதுவாக நாம் மண்ணை பற்றி விவாதிக்கும் போது அந்த விவாதம் பெரும்பாலும் மண்ணின் உரப்பற்ற தன்மையிலேயே முடிகிறது. அதாவது மண் எவ்வளவு உற்பத்தி செய்யும் என்பதில் தான் கவனம் செலுத்துகிறோம். அதாவது நம்முடைய பயிருக்கு மண் எவ்வளவு உற்பத்தி தரும் என்பதை பற்றியே நாம் பேசுகிறோம். ஆனால் மண்ணின் முழுமையான ஆரோக்கியம் மற்றும் அதன் முழு சூழல் அமைப்பை நாம் எங்கோ ஒரு இடத்தில் புறக்கணித்து விடுகிறோம். அதனால் இன்னைக்கு நாம் அந்த மண்ணின் ஆரோக்கியத்தை பற்றி தான் பேச போகிறோம். மண்ணினுடைய ஆரோக்கியம் குறித்து விவாதம் நடந்தாலும் அந்த விவாதம் பெரும்பாலும் அதன் உடல் கூறுகள் அல்லது இரசாயன கூறுகளிலேயே நம்மால் முடிவடைகிறது. நாம் அதில் மணல் எவ்வளவு உள்ளது, சில்ட் எவ்வளவு உள்ளது, களிமண் எவ்வளவு உள்ளது என்பதை கவனிக்கிறோம். நம்முடைய மண் மென்மையானது, மணற்பாங்கானது, கலப்பை மண், கருப்பு மண் என்று வகைப்படுத்துகிறோம். அல்லது இரசாயன கூறுகளுக்கு போனால் நம்முடைய மண்ணில் ஊட்டச்சத்துக்கள் எவ்வளவு உள்ளன, நைட்ரஜன் எவ்வளவு உள்ளது, பாஸ்பரஸ் எவ்வளவு உள்ளது, பொட்டாசியம் எவ்வளவு உள்ளது, நம்முடைய மண்ணில் தண்ணீர் எவ்வளவு உள்ளது, துளைகள் எவ்வளவு உள்ளன, காற்றோட்டம் ஏற்படுமா இல்லையா, காரிக பொருள் எவ்வளவு உள்ளது என்பதையும் நாம் விவாதிக்கிறோம். ஆனால் ஒரு மிக முக்கியமான கூறை நம்ம தவற விடுகிறோம். அதுதான் உயிரியல் கூறு. ஆம், உயிரியல் கூறு என்றால் நுண்ணுயிரிகள். நாம் ஒரு கரண்டி மண்ணை எடுத்தாலும் அதில் லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்கலாம். மற்றும் அந்த செல்ஃப் நுண்ணுயிரிகள் தான் மண்ணை மண்ணாக மாற்றுவதற்கு உண்மையில் முக்கியமானவை. அதே நுண்ணுயிரிகள் தான் உயிரித் துகள்களை சிதைப்பதற்கும் காரணமாகின்றன. அதனால் இன்று நாம் விவசாயத்தில் அல்லது மண்ணில் சேர்க்கும் எந்த ஒரு பொருட்களையும் பயன்படுத்தும் போது அந்த பொருட்கள் நுண்ணுயிரிகளுக்கு என்ன தாக்கம் ஏற்படுத்துகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அந்த நுண்ணுயிரிகள் அதிகமாக வளர முடிகிறதா? அவை அழிந்து போய்விடுகிறதா? மண் கடினமாகிறதா? இல்லையெனில் மண் மென்மையாகிறதா? இந்த விஷயங்களை நாம் யோசிக்க வேண்டும். மற்றும் இதை கருத்தில் கொண்டுதான் வேஸ்டேஜ் தனது வேளாண் தயாரிப்புகளின் வரிசையை அறிமுகப்படுத்தியது. எங்கள் தயாரிப்புகளை மண்ணில் பயன்படுத்தும் போது அந்த உயிரியல் கூறுகள், அந்த நுண்ணுயிரிகள் அல்லது நல்ல பாக்டீரியாக்களுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படக்கூடாது என்பதே எண்ணமாக இருந்தது. அவை மண்ணில் சமமாக நிலைத்திருக்க வேண்டும். மேலும் நீண்ட காலத்தில் நாம் மண்ணை பார்த்தால் இன்று முதல் 20 ஆண்டுகள் முன்பு அது எப்படி இருந்தது, இப்போது எப்படி உள்ளது, மற்றும் இப்போது இருந்து 20 ஆண்டுகள் கழித்து அது எப்படி இருக்கும் என்பதை பார்த்தால் மண்ணின் சூழல் அமைப்பு நிலையாகவே இருக்கும் என்பதை நாம் காணலாம். இந்நிலையில நம்ம அக்ரிஹியூமிக்ஸ் பற்றி பேசலாம். நாம் அக்ரிஹியூமிக்ஸ் மண்ணில் பயன்படுத்தும் போது முதலில் அது மண்ணின் சூழல் அமைப்பை பாதிக்காது. மேலும் அந்த நுண்ணுயிரிகளுக்கான ஒரு சிறந்த சூழலை உருவாக்குகிறது. அங்கு அவை அழிவதற்கு பதிலாக மேலும் வளர முடியும். இத்தகைய சூழலில் மண் துளை உள்ளதாகவும் மேலும் கூறலாம் என்றால் மண் மென்மையாகவும் சிதறலாகவும் ஆகிறது. அதன் காற்றோட்டம் சிறப்பாக இருக்கும், நீர்பிடிப்பு திறன் மேம்படும், கேஷன் பரிமாற்ற திறன் அதிகரிக்கும், ஊட்டச்சத்துக்கள் மண்ணிலிருந்து செடிகளுக்கு சிறப்பாக சென்றடைய முடியும். எக்ரிஹியூமிக்ஸ் திரவ வடிவில் கிடைக்கிறது. அதை நாம் ட்ரென்ச்சிங் முறையில் பயன்படுத்தலாம், தண்ணீருடன் சேர்த்து வழங்கலாம், அல்லது தெளிப்பாகவும் செடிகளில் பயன்படுத்தலாம். ட்ரென்ச்சிங் முறையில் நாங்கள் 1 ஏக்கருக்கு 500 மில்லிலிட்டர் வரை அளவை பயன்படுத்தலாம். நாம் இந்த திரவத்தை பயன்படுத்த விரும்பவில்லை என்றால் நம்மிடம் தானிய வடிவிலும் கிடைக்கிறது. தானிய வடிவை நீங்கள் மாட்டுத் தீவனத்தில் கலந்து பயன்படுத்தலாம். அல்லது யாராவது தற்போது உரம் சேர்க்கிறவராக இருந்தால் அதை குறைக்க விரும்பவில்லை என்றால் உரத்துடன் சேர்த்தும் பயன்படுத்தலாம். அதை நம்ம 1 ஏக்கருக்கு 5 முதல் 8 கிலோ வரை சேர்க்கலாம். நாம் நமது வயலை தயார் செய்து உழவு செய்து கடைசி உழவின் போது மாட்டுத் தீவனம் சேர்க்கும் நேரத்தில் கூட இதை கலந்து சேர்க்கலாம். இரண்டாவது சிறந்த நேரம் என்னவென்றால் நமது பயிர் 25 முதல் 30 நாட்கள் ஆகும்போது அதை கலந்து சேர்க்கலாம். அக்ரிஹியூமிக் கிரானியூல்ஸுடன் மேலும் ஒரு தயாரிப்பு உள்ளது. அது அக்ரி புரோடெக்ட். நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் பற்றி பேசிட்டு கொண்டிருந்தோம் அல்லவா? அப்படி என்றால் நல்ல மைக்ரோ ஆர்கானிசங்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் பல தீய மைக்ரோ ஆர்கானிசங்களும் அங்கே இருக்கின்றன. அப்படி இருக்க நல்ல மைக்ரோ ஆர்கானிசங்கள் மண்ணை மேம்படுத்தும் பணியை செய்கின்றன. அதே சமயம் இந்த தீய பாக்டீரியா அல்லது பூஞ்சைகள் எங்காவது பயிர்களில் நோய்கள் உருவாக காரணமாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய பொறுப்பு இன்னும் அதிகமாகிறது. ஏனெனில் நாம் ஏன் மண்ணில் அப்படிப்பட்ட சில தயாரிப்புகளை பயன்படுத்தக்கூடாது? அவை நல்ல பாக்டீரியா அல்லது நல்ல மைக்ரோ ஆர்கானிசங்களை மட்டுமே ஊக்குவிக்க வேண்டும். மேலும் இந்த தீய பாக்டீரியா எங்கள் மண்ணிலிருந்து எங்கள் பயிர்களுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படுத்தக்கூடாது. அங்கேதான் அக்ரி புரோடெக்ட் என்ற தயாரிப்பின் பங்கு வருகிறது. அதை நாம் வயலை தயார் செய்யும் ஆரம்பத்திலேயே பயன்படுத்தலாம். 1 ஏக்கருக்கு 500 கிராம் முதல் 1 கிலோ வரை அதை கோபரின் உரத்துடன் கலந்து பயன்படுத்தலாம். நாம் விதையிடும் போது விதையை அதனுடன் சிகிச்சை செய்யலாம். அல்லது நமது பயிர் குறைந்தது 25-30 நாட்களான பிறகும் அதை பயன்படுத்தலாம். அதாவது அக்ரிஹியூமிக் கிரானியூல்ஸ் மற்றும் அக்ரி புரோடெக்ட் ஆகியவை வெஸ்டேஜ் நிறுவனத்திலிருந்து வரும் சில தயாரிப்புகள் மண்ணின் சூழல் இயக்கத்தை பராமரிக்க எங்களுக்கு உதவக்கூடியவை.
நீண்ட காலத்தில் நமது மண்ணின் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் நமது விளைச்சலை பாதிக்காமல் இருக்கவும் இவை உதவும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் இதை முழுமையாக பயன்படுத்த முடியும். இதேபோல இன்னும் பல எபிசோடுகளை நாங்கள் உங்கள் முன் தொடர்ந்து கொண்டு வருவோம். அடுத்த முறை 17வது எபிசோடுக்காக எங்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்கள் அருகில் கொண்டு வருவோம். மிகவும் நன்றி, மிக்க நன்றி மற்றும் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.